நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். ஓவன் ஒன்றிற்குள் உயிரிழந்த இந்திய இளம்பெண் தொடர்பில் வெளியான செய்தி. மகிந்தானந்த அலுத்கமகே அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தேசிய பட்டியலில் பெண்ணா முறியடிக்கும் முயற்சிகள் சுமந்திரன். தேர்தலில் வென்றாலும் மக்களுக்கு நிறைவேற்ற பல சவால்கள் இருப்பதாக தெரிவித்தார் வஜ்ர அபேவர்த்தன. செய்தி தொடர்பாளராக 27 பெண்ணை நியமித்தார் ட்ரம்ப். விஜய் போல மார்க்கெட் உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்ததாக கூறினார் சரத்குமார். ஐதராபாத்தில் பதுங்கி இருந்த கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். ஜெயம் ரவி மனைவிக்கு சாதகமாக வந்த நீதிமன்ற உத்தரவு. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. YouTube EC24 News. EC24 News. உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். கனடாவுக்கு புலம்பெயர்ந்த குர்சிம்ரன் கவுர் என்னும் இளம்பெண் அவரது தாயும் ஹாலிஃபாக்ஸில் அமைந்துள்ள வால்மார்ட் பல்பொருள் அங்காடியில் பணி செய்து வந்துள்ளார்கள். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மகளை காணாமல் அவரது தாய் மகளை தேடி அலைய குர்சிம்ரன் ஆள் நடக்கும் அளவிலான ஓவன் ஒன்றிற்குள் உயிரிழந்து கிடந்தார். அந்த ஓவனை அகற்ற ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாக வால்மார்ட் பல்பொருள் அங்காடி தெரிவித்துள்ளது. அந்த ஓவனை அகற்றி இருக்குமானால் குர்சிம்ரனுக்கு இப்படி ஒரு கோர முடிவு ஏற்பட்டிருக்காது. முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமே அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 3 தசாப்தங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் கண்டி மாவட்ட மக்களுக்கு தனது தேவை இல்லை என்பதை பொது தேர்தலில் காட்டியுள்ளதாகவும் அலுத்கமகே கூறியுள்ளார். தனது அரசியல் பயணத்தின் போது பல்வேறு நபர்களும் ஊடகங்களும் தம்மை அவதூறாக பேசினாலும் அவற்றை பொறுத்து கொண்டு தனது தொகுதியின் வாக்காளர்களுக்காகவே அரசியலில் இருந்தேன் என்றும் கூறியுள்ளார். தமிழரசு கட்சியின் வெற்றிடமாக உள்ள சட்ட இடைவெளியை நிரப்ப அந்த தேசிய பட்டியல் சுமந்திரனுக்குத்தான் வழங்கப்படும் என பலரும் கூறி வருகின்றனர். இம்முறை 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆண்களாக உள்ள நிலையில் தேசிய பட்டியலில் தெரிவை பெண்ணுக்கு வழங்குவதே சிறந்தது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தேர்தலில் போட்டியிடாத ஒரு ஆளுமையுள்ள பெண்ணிற்கு வழங்குவதும் சிறப்பாக இருக்கும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என கூறிய சுமந்திரன் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தான் கட்டுப்பட்டவன் என மறைமுகமாக தனது எதிர்பார்ப்பை கூறியுள்ளார். வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள். அதனை இலங்கையர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன. அதனை வெற்றி கொள்ள முடியாமல் போகும் என வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்கிறார். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளராக கரோலின் லீவிட் என்ற 27 வயது பெண்ணை நியமனம் செய்துள்ளார். இவர் ட்ரம்பின் பிரச்சார உதவியாளராக பணியாற்றி இருந்தார். கரோலின் லீவிட் மேடையில் சிறந்து விளங்குவார் என்று தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் என்ற செய்தி மக்களுக்கு வழங்க உதவுவார் என்று கூறியுள்ளார் ட்ரம்ப். உச்சத்தில் இருக்கும்போதே சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு நுழைந்திருக்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழக மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். அவரின் கன்னி பேச்சு தமிழக அரசியல் தளத்தில் சலசலப்பை உருவாக்கியுள்ளது. விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசியுள்ள நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார், விஜய் போல நானும் சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்து இருபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்தேன். அப்போது என் படங்களைத்தான் மக்கள் அதிக அளவில் பார்த்து கொண்டிருந்தனர் என கூறியுள்ளார்.
நடிகை கஸ்தூரியை கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சியில் இறங்கினர். கஸ்தூரி ஹைதராபாத்தில் உள்ள தயாரிப்பாளர் ஒருவர் வீட்டில் பதுங்கி இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் முகாமிட்டனர். தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நடிகை கஸ்தூரி பதுங்கி இருந்த இடத்தை அடையாளம் கண்டு அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஜெயம் ரவி தனது மனைவியிடமிருந்து விவகாரத்தை கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன் ஜெயம் ரவி நேரில் வந்து ஆஜராகியுள்ளார். அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலம் ஆஜராகிய நிலையில் இருவரும் இடையேயான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் மூலமாக இன்றைய தினமே பேச இருவருக்கும் நீதிபதி உத்தரவிட்டதுடன் அங்கு எடுக்கப்படும் விவரங்களை தாக்கல் செய்யவும் எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.